தேர்தல் பிரச்சாரத்துல தெலுங்கானாவுக்கு வந்த பிரதமர் மோடி ராகுல் காந்தியை பார்த்து நேரடியா சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. நீங்க ஏன் அம்பானி அதானி குறித்து இப்ப பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டீல் நடந்துச்சு? காங்கிரஸ்ல எவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னு உண்மையை சொல்ல முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை ராகுலை நோக்கி தொடுத்திருக்காரு. கடந்த ஒரு மாச தேர்தல் பிரச்சாரத்துல தொடர்ச்சியா முஸ்லிம்களை பத்தியும் மதவாதத்தை பத்தியும் ரிசர்வேஷனை பத்தியும் பேசிட்டு வந்த மோடி திடீர்னு ஏன் தெலுங்கானாவுக்கு வந்து அம்பானி அதானி குறித்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தேர்தல் களத்துல இது என்னவான பிரச்சனைகளை உருவாக்க போகுது? अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। ये अंबानी अडानी से कितना माल उठाया है। கடந்த மே 7ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களை ஏல விட்டப்ப எப்படி 41 பிளாக் அதானிங்கிற ஒருத்தருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான பல நூறுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எப்படி அதானிக்கு கைமாறியது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இது குறித்து பேசி ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள பிரதமர் மோடி தெலுங்கானால அம்பானி அதானி குறித்து வேற ஒரு கதையை பேசுறாரு. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? ஏன் ராகுல் பேசின உடனே திடீர்னு மோடி கருப்பு பணம் குறித்து பேசுறாரு? மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல கர்கான் தொகுதியில பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு. இந்தியால 16 லட்சம் கோடி ஒரு 22 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 22 பேர் யாரு? அவங்களுக்கு மோடிக்கு என்ன தொடர்புங்கிறது குறித்து பேசுறாரு. உண்மையிலே இந்த 16 லட்சம் கோடி யாருக்கு கொடுக்கப்பட்டது? எப்ப கொடுக்கப்பட்டது? எதுக்காக கொடுக்கப்பட்டது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் சேமிக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தினுடைய மொத்த தொகை எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 23 லட்சம் கோடியா இருந்தது. ஆனா கடந்த வருஷம் ரிசர்வ் பேங்கோட டேட்டா படி இது 9 லட்சம் கோடியா குறைஞ்சிருச்சு. எப்படி 14 லட்சம் கோடி 3 ஆண்டுகள்ல குறைஞ்சது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? மோடி அரசாங்கம் என்ன செஞ்சது? எதனால இந்திய குடும்பங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கழுத்துல போட்டிருக்க தாலியை கூட பிடுங்கிடுவாங்க அப்படின்னு பிரதமர் மோடி பிரச்சாரத்துல பேசினாரு. ஆனா ரிசர்வ் பேங்கோட டேட்டாவை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. கடந்த 4 வருஷத்துல இந்திய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இருந்து எல்லாருமே கழுத்துல காதுல போட்டிருக்கக்கூடிய நகைகளை தொடர்ச்சியா அடமானம் வச்சது அதிகமாயிட்டே போயிருக்குது. கடந்த ஆண்டு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் இந்திய குடும்பங்கள் தங்களுடைய நகைகளை அடமானம் வச்சிருக்காங்கன்னு மோடி அரசாங்கத்துடைய ரிசர்வ் பேங்க் டேட்டாவே சொல்லுது. எதுக்காக பிரதமர் மோடி இந்த தகவல்களை மறைச்சிட்டு தாலியை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு திடீர்னு பிரச்சாரத்துல பேசுறாரு? இத பேச வேண்டிய தேவையும் அதற்கான உள்நோக்கமும் மோடிக்கு எங்க இருந்து வந்துச்சு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தெலுங்கானா மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துல இந்த மோடி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி ஏன் அம்பானி அதானி பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு? அம்பானி அதானி கூட ராகுல் காந்தி ஏதாவது டீல் போட்டுக்கிட்டாரா? அப்படி என்னதான் டீல் போட்டுக்கிட்டாரு? காங்கிரஸ் கட்சியிட்ட எவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா? நான் வந்து தெலுங்கானா மண்ணில் இருந்து கேட்கிறேன், இந்த கேள்விக்கெல்லாம் ராகுல் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி மோடி நேரடியா ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்காரு. இந்த கேள்வி எல்லாமே நமக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், நான் ஆட்சிக்கு வந்தா ரிசர்வ் பேங்க்ல இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னது யாரு? பிரதமர் மோடி தான் சொன்னார். ஆனா 10 ஆண்டு காலத்துல சுவிஸ் பேங்க்ல இருந்து ஏதாவது கருப்பு பணத்தை எடுத்தாங்களானா இதுவரைக்கும் ஒரு பைசா கூட எடுக்கல. நம்ம அக்கௌண்ட்ல ஏதாவது பணங்கள் வந்துச்சு அப்படின்னா பணமும் வரல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? நம்மளோட மினிமம் பேலன்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உடனே ஃபைன் போட்டாங்க. இதுதான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நடந்துச்சு கடந்த 10 வருஷமா. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மோடி வந்து உட்கார்ந்து காங்கிரஸோட அக்கௌண்ட்ல எவ்வளவு கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப நாம இயல்பா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க 1000-500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னீங்க. எதுக்கு செல்லாதுன்னு சொன்னீங்க? கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்காக நாங்க செல்லாதுன்னு சொல்றோம் அப்படின்னீங்க. சரி, ஓகே, உங்க பேச்சை கேட்டு 500, 1000 எல்லாத்தையும் கொண்டு பேங்க்ல கொடுத்தோம். 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு 2 வருஷம் ஓட்டணும். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன சொன்னீங்க? 2000 ரூபாய் நோட்டு இனிமேல் புழக்கத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் நோட்டை ஃபுல்லா திருப்பி வாங்கிட்டீங்க. சரி, இந்த 1000-500 கருப்பு பணமா எவ்வளவு நீங்க கைப்பற்றி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எல்லா பணமும் வந்துருச்சு, எல்லா அக்கௌண்ட்டும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப கருப்பு பணமே இந்தியாவில் இல்ல, எல்லாமே ஜீரோ. அப்ப எதுக்காக நீங்க 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்க? 500, 1000 ஒழிச்சிங்க. இந்த 500, 1000 நீங்க ஒழிக்கிறதுக்காக புதுசா 2000 ரூபாய் நோட்டு பிரிண்ட் அடிக்கிறதுக்காக எத்தனாயிரம் கோடி நீங்க செலவு பண்ணீங்க? நூத்துக்கணக்கான மக்கள் பேங்க்ல லைனா நின்னு செத்து போனாங்களா இல்லையா? அப்ப உங்களுடைய பண மதிப்பிழப்புன்னு சொல்லக்கூடிய 500, 1000 ரூபாய் நோட்டு ஒழிப்பு அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு. இத மக்கள் முன்னாடி நீங்க சொல்லுவீங்களா? சாரி மக்களே, நாங்க 2000 ரூபாய் கொண்டு வந்தோம், 500, 1000 கண்ட்ரோல் பண்ணோம், இது எல்லாமே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான். கருப்பு பணமே இந்தியாவில் இல்ல, எங்களால ஒரு பைசா கூட எடுக்க முடியல, அதனால எங்களை மன்னிச்சிருங்க, இதுல செத்து போன குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும்
நான் காசு தரேன் அப்படின்னு மோடி சொல்வாரா? சொல்ல மாட்டார். இது வரைக்கும் சொல்லல. அப்போ கருப்பு பணம் குறித்து பேசினதே நீங்க தான். முதல்ல அதை ஒழிக்க போறேன்னு சொன்னது நீங்க தான். சுவிஸ் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் 15 லட்சம் தரேன்னு சொன்னது நீங்க தான். 2000 கொண்டு வந்தது நீங்க தான். 1500 ஒழிச்சது நீங்க தான். ஆனா இது எல்லாம் ஒட்டுமொத்தமான தோல்வி. ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்து தெலுங்கானா தேர்தலில் நின்னுகிட்டு கருப்பு பணம் எங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதைத்தான் நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், கருப்பு பணம் எங்கன்னு. இது மட்டும் இல்லாம அம்பானி அதானி பத்தி ராகுல் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க ஒரு கதையை சொல்றீங்க. கடந்த 2014-15க்கு பிறகு தொடர்ச்சியா பல நேரங்கள்ல அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி நிறைய பேசியிருக்காரு. இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலேயே ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறார். ஒரு பிளைட்ல, ரொம்ப சொகுசான ஒரு விமானத்துல மோடியும் அதானியும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. அந்த போட்டோ எடுத்து காமிச்சாரு. அதானியினுடைய நிலக்கரி ஊழலா இருக்கட்டும், பங்குச்சந்தை ஊழலா இருக்கட்டும், இது குறித்து ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை குறித்து பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியா கேள்வி கேட்டவங்க 2 நபர் தான். ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால் எம்பி மஹத்ரா. இவங்க 2 பேர்த்தையுமே பார்லிமெண்ட்டை விட்டு டிஸ்மிஸ் பண்றதுக்காக நீங்க பல வேலைகள் பண்ணீங்க. ராகுல் காந்தி மேல வழக்கு போட்டீங்க. அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை வேற கொடுக்கப்பட்டுச்சு. பிற்பாடு சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த வழக்கை உடைச்சிட்டு திருப்பி பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அதே மாதிரி மஹுவா மைத்ரா அதானியோட எதிரிகிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பாராளுமன்றத்தில் இருந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்க. அப்போ அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி தொடர்ச்சியா கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இளவரசர், அதாவது ராகுல் காந்தி அம்பானி அதானி குறித்து பேசல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எப்ப சொல்றீங்க? 8ஆம் தேதி சொல்றீங்க. 7ஆம் தேதி ராகுல் காந்தி ஜார்க்கண்ட்ல என்ன பேசினார் உங்களுக்கு தெரியுமா? மே 7ஆம் தேதி ஜார்க்கண்ட்ல ராகுல் காந்தி பேசுறாரு. அதுல தெளிவா சொல்றாரு. ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் அதிகமா வாழக்கூடிய மாநிலம். பழங்குடியினத்தை சார்ந்த முதலமைச்சர் தான் ஜார்க்கண்ட் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த முதலமைச்சரை கைது பண்ணி இடி வழக்குல ஜெயில போட்டது யாரு? இதே மோடி அரசாங்கம் தான். இன்னைக்கு ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்காரு. கேட்டா அவர் ஊழல்வாதி, லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படிங்க. இது வரைக்கும் அவர் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு காமிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இல்ல இடி கிட்ட. கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுல கார் வச்சிருந்தாரு, கலர் டிவி வச்சிருந்தாருன்னு கதை விடுறீங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பழங்குடியின முதலமைச்சர் அவர் கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஊழல் பண்ணிட்டாரு நீங்க சொன்னீங்க. அவர் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு? அவர் ஊழல் பண்ணி சேர்த்த சொத்தெல்லாம் எங்க? எவ்வளவு சொத்தை நீங்க சீஸ் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் மக்கள்கிட்ட காமிங்கன்னா எதுவுமே நீங்க காமிக்கல. அப்போ பழங்குடியின மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல மே 7ஆம் தேதி ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய காடுகளையும் வளங்களையும் அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்துட்டாரு மோடி அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க 8ஆம் தேதி என்ன சொல்றீங்க? அம்பானி அதானி பத்தி ராகுல் காந்தி ஏன் பேசுவதில்லை அப்படிங்கிறீங்க. 7ஆம் தேதி அவர் பேசியிருக்காரு. பத்திரிகை செய்தி எடுத்து படிச்சு பாருங்க. உங்க கட்சிக்காரங்க யாரும் உங்கள்ட்ட சொல்லலையா? ரொம்ப 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 தெளிவா ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அம்பானி அதானி மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்த பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு கம்பெனிகள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா அரசு கம்பெனியா இருக்கும்போது அங்க ஓபிசி ரிசர்வேஷன் இருந்துச்சு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அது தனியாருக்கு வித்தா என்ன ஆகும்? அவன் தனியார் எந்த ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டான். அப்போ ஒரு வகையில பார்த்தா அரசு சொத்தை விற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய ரிசர்வேஷனை இல்லாம பண்றாங்க. இத மே 7ஆம் தேதி ஜார்க்கண்ட்ல ராகுல் பேசியிருக்காரு. பத்திரிகை செய்தியே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு வெளிப்படையா ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இந்திய வரலாற்றிலேயே எந்த தலைவருமே கேட்காத ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை அவர் நேரடியா கேட்கிறாரு. இந்திய வரலாறுல யாருமே கேட்டதில்ல. இங்க இருக்கக்கூடிய மீடியா பத்திரிகைக்காரங்க எல்லாமே பெரிய கோடீஸ்வரனுடைய பத்திரிகைக்காரங்களா இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அம்பானி பையன் கல்யாணத்தை ஒரு நாள் முழுக்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆதிவாசி மக்கள் போராடினா அந்த போராட்டத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அம்பானியை நேரடியாவே சாடி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உங்களை எல்லாத்தையும் ஆதிவாசின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஆதிவாசி மக்களுடைய நிலத்தெல்லாம் அதானிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் ஏன் இதை குறிப்பா பேசுறாரு அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இதே ஜார்க்கண்ட் மாநிலத்துல நிலக்கரி சுரங்கம் ஏலம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஏலத்துல முழுக்க அதானிக்கு சார்பாவே அங்க ஏலம் நடந்திருக்கு. ஏறத்தாழ 41 பிளாக் நிலக்கரி சுரங்கம் 176 மில்லியன் டன் நிலக்கரியை எடுக்கிறதுக்கான ஒப்பந்தங்களை அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 500 ஹெக்டேர் நிலங்கள், அது காட்டு நிலம், விவசாய நிலம் எல்லாம் சேர்த்து அதானி கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நேரடியாவே ராகுல் காந்தி சொல்றாரு. இதுக்கு பதில் சொல்வாரா மோடி? இதுக்கு பதில் சொல்லாம மோடி வேற ஒரு விளையாட்டை விளையாடுறாரு. எங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல பழங்குடியின மக்களுடைய நிலங்களை, மலைகளை, காடுகளை, வளங்களை அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ராகுல் காந்தி பேசுறாரு. கொடுத்தீங்களா இல்லையா? இந்த டெண்டர்கள் முறையா நடந்துச்சா இல்லையா? 41 பிளாக் நிலக்கரி சுரங்கம் எப்படி அதானிக்கு போச்சு? இதுக்கு தானே பதில் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? மே 8ஆம் தேதி மோடி ஏன் நீங்க அம்பானி அதானி பத்தி எல்லாம் பேசுறது இல்ல? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுனீங்க, தேர்தல் அறிவிச்சோன்னே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசல கர்கோன் பகுதியில ராகுல் காந்தி பேசுறாரு. அந்த பேச்சை நீங்க எடுத்து பாருங்க. முழுக்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுல 22 இருந்து 25 பேர் இருக்காங்க. இவங்களோட பாக்கெட்ல தான் இந்தியாவோட மொத்த சொத்தையும் கொண்டு போய் மோடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், பவர் ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், ஹார்பரா இருக்கட்டும், இது எல்லாமே அதானிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஓபன்
ஓப்பனாவே பேசியிருக்காரு. இங்கதான் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. இந்தியால 16 லட்சம் கோடி பேங்க்ல வராத கடனா இருந்த பணம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இது 22 பேருக்கு மிகப்பெரிய லாபமா போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அதாவது பேங்க்ல போய் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கார லோன் வாங்குறான். லோன் வாங்கிட்டு என்ன பண்றான்? திருப்பி கட்ட மாட்டேங்கிறான். கட்டலன்னா என்ன பண்ணா? அவன் சொத்தை சீஸ் பண்ணணும். ஆனா இவங்க சொத்தை சீஸ் பண்ணல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சரிப்பா, இவனால கட்ட முடியல, இதுக்கு பேர் வராக்கடன், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும், இது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுங்க, அதாவது வே ஆஃப் பண்ணிருங்க, இது எல்லாத்தையும் கழிச்சு ஒரு ஓரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் கழிச்சு வச்சிருச்சு. எவ்வளவு பணத்தை? 16 லட்சம் கோடி. இல்ல 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கூட கிடையாது, 16 லட்சம் கோடி. இதெல்லாம் யாருக்கு? ஒரு 22 பேர்த்துக்காக. இதைத்தான் ராகுல் காந்தி மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசல பேசியிருக்காரு. பத்திரிகை செய்தி இருக்கு, வீடியோ இருக்கு. இத பத்தி மோடி அவரோட கருத்தை சொல்லுவாரா? நீங்க பேங்க்ல வரா கடனை தள்ளுபடி பண்ணீங்களே, இதனால யாராருக்கெல்லாம் லாபம் அப்படிங்கறத பத்தி மோடி பேசுவாரா? இந்தியா விட்டு வெளியே ஓடி போனாங்களே, நீரவ் மோடி மாதிரி, கிங்ஃபிஷர் மால்யா மாதிரி, அகர்வால் மாதிரி ஆட்கள்லாம் ஓடி போனாங்கல்ல, அவங்களுடைய சொத்தெல்லாம் நீங்க சீஸ் பண்ணீங்களா? அவங்கள பத்தி எல்லாம் நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? நீங்க பேச தயாரா இல்ல. நீங்க என்ன கேக்குறீங்க? அம்பானி அதானி கூட ராகுல் காந்தி என்ன ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டாருன்னு கேள்வி கேக்குறீங்க. ஏங்க, அவர் தெளிவா கேக்குறாரு, எதுக்காக 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணீங்க அப்படிங்கிறாரு. இன்னும் ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த 16 லட்சம் கோடி இருந்துச்சு அப்படின்னா 24 வருஷத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்துல ஏழைகளுக்கு பணம் கொடுக்கலாம்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இது எங்க சொல்றாரு? மே 4ஆம் தேதி டெல்லியில சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 200 பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, பிரைவேட் கம்பெனிகள், அந்த கம்பெனில எவ்வளவு ஓபிசி இருக்காங்க, எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னு அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். நியாயமான கேள்வி தானே. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, அதுல ராகுல் காந்தி முன்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறாரு, இதுல எவ்வளவு பேர் ஓபிசி, எவ்வளவு பேர் எஸ்சி, எவ்வளவு பேர் எஸ்டின்னு கேட்கிறாரு. கை யாரும் தூக்கல. பெரும்பாலும் எல்லாருமே ஃபார்வர்ட் காஸ்ட். இதத்தான் ஒரு தொடர்ச்சியா இந்தியா முழுக்க பிரச்சாரமா பண்றாரு. இந்தியால இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், இல்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், இல்ல இந்தியாவினுடைய அமைச்சகமா இருக்கட்டும், அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும், இதுல எல்லாத்தையுமே ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உரிய இடத்தை கொடுக்கணும். எவ்வளவு ஓபிசி மக்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். எவ்வளவு எஸ்சி மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். எவ்வளவு எஸ்டி மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதத்தான் ராகுல் காந்தி தொடர்ச்சியா ஒரு மாசமா பேசிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு நீட்சியா தான் பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி டெல்லி கூட்டத்தில் பேசுறாரு. மே 5ஆம் தேதி தெலுங்கானாவிலேயே அவர் தான் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம மே 2ஆம் தேதி கர்நாடகாவிலேயே அவர் தான் பேசுறாரு. அவருடைய பேச்சினுடைய சாரம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த வெல்த், அதாவது சொத்துக்கள், வருமானங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்து குறிப்பிட்ட சில பணக்காரங்களுக்கு மட்டுமே போகுது. எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படணும். இந்திய சமூகம் அப்படிங்கிறது சாதியால உருவாக்கப்பட்டது. இங்க உயர் ஜாதி இருப்பாங்க, அப்புறம் ஓபிசிகள் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் இருப்பாங்க. இந்த படிநிலை இருக்கு. இந்த படிநிலையில ஓபிசி மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகமா இருக்காங்க, உயர் சாதி அப்படிங்கிறவங்க 3% தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவினுடைய மொத்த வளங்களா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவிகளா இருக்கட்டும், அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகார வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உயர் சாதியை சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல 90% பேர் உயர் சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க. எவ்வளவு ஓபிசி இருக்காங்களோ, எவ்வளவு எஸ்சி எஸ்டி இருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஏன் இல்லங்கிற கேள்வியை தான் அவர் திருப்பி முன்வைக்கிறாரு. அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கிறது குறித்து தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு. அதை தான் தேர்தல் அறிக்கையாகவும் வைக்கிறாரு. அப்ப தொடர்ச்சியா அவருடைய தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், இதில் தேர்தல் பிரச்சாரங்களா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அம்பானி அதானி பத்தி பேசியிருக்காரு. உயர் ஜாதியினுடைய ஆதிக்கத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ராகுல் காந்தி இதை பேச ஆரம்பிக்கல. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதியினுடைய ஆதிக்கம் குறித்து பேசுறாரு. அம்பானி அதானி குறித்து தொடர்ச்சியா அவர் பேசிட்டே இருக்காரு. பாராளுமன்றத்தில் பேசுறாரு. மோடி அரசாங்கத்தை சூட் பூட் கி சர்க்கார் அப்படிங்கிறாரு. இது சூட்டு பூட்டு போட்டவனுக்கான அரசாங்கம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசியிருக்காரு. எல்லா இடத்துலையுமே ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ இருக்கு, பத்திரிகை செய்தி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தியை தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் அம்பானி அதானிட்ட காசு வாங்கிட்டாரு, அம்பானி அதானி பத்தி இவர் பேச மாட்டேங்கிறாரு, உண்மையை சொல்லுங்க, அம்பானி அதானிக்கு உங்களுக்கு என்ன டீல் நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. நாம இந்த கேள்வியை 2014 இருந்து மோடி அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதானிக்கும் மோடிக்கு என்ன டீல் நடக்கு? மிகப்பெரிய நிலக்கரி சுரங்க ஊழலில் ஈடுபட்டு இருக்காரு அதானி. அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி டாக்குமெண்டா வெளியிட்டு இருக்கான். இந்தியாவோட பங்கு சந்தையில விளையாண்டுருக்காரு. வெளிநாடுகள்ல போலி கம்பெனிகளை உருவாக்கி அதனூடாக கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் அமெரிக்காக்கார வெளியிட்டு இருக்கான். இது குறித்து ஒரு என்கொயரி பண்ணுங்க, அதானியினுடைய சொத்தை முடக்குங்க, அவரை சீஸ் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இப்படி சூறையாடிட்டு இருக்காங்க கருப்பு பணத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி இந்திய மக்களே கேட்கறாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, அறிவுஜீவிகள் கேட்கறாங்க, சமூக ஆர்வலர்கள் கேட்கறாங்க.
ஆனா இப்போ வந்து நீங்க அம்பானி அதானிட்ட கருப்பு பணத்தை ராகுல் காந்தி வாங்கிட்டாருன்னு ஒரு புது உருட்டுறீங்க. இந்த உருட்டு உங்க கட்சிக்காரனே நம்ப மாட்டான், ஏன்னா அவனுக்கு தான் விஷயம் தெரியுமே. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, நேத்து ஜெய்ராம் ரமேஷ், இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சி சார்பா சில அறிக்கைகளை விட்டுருக்காரு. அதுக்கு இவர் பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, 150 வருஷமா இந்தியாவை சுரண்டின பிரிட்டிஷ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இங்கிருந்து பல சொத்துக்களை சுரண்டி எடுத்துட்டு போனான். அந்த சொத்துக்கள்ல எவ்வளவு சுரண்டி எடுத்தான் அப்படின்னு ஒரு புக் எழுதப்பட்டுச்சு. இதை எழுதுனது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அந்த புக்கோட பேரு வெல்த் ட்ரெயின் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு, இந்தியாவிலிருந்து எடுத்துட்டு போகப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுதினாரு. அதே மாதிரி இப்போ ஒரு புக் எழுதலாம், வெல்த் ட்ரெயின் ஃப்ரம் இந்தியன் ஃபேமிலி டு மோடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதலாங்கிறாரு. அதாவது மோடி சொன்னார்ல, நீங்க எல்லாருமே மோடியோட குடும்பம் மோடியோட குடும்பம் மோடியோட குடும்பம்னு. அவரை பொறுத்த வரைக்கும் மோடியோட குடும்பம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 பேர் தான். அம்பானி அதானி மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள், பெரும்பாலும் அவங்க குஜராத்திக்காரங்க. அது தனி கதை. இந்த குஜராத்திக்காரங்க இந்த அம்பானி அதானியோட சொத்து பல மடங்கு கூடியிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அம்பானியோட சொத்து கடந்த 10 வருஷத்துக்குள்ள 10 மடங்கு அதிகமாக இருக்கு. ஆனா ஏழை மக்களோட நிலைமை என்ன தெரியுங்களா? அது குறித்தான் அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை சொல்றாங்க. 2020-21 இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பணத்தை சேமிப்பாங்கல்ல, அந்த சேமிப்பினுடைய மொத்த அமௌண்ட் எவ்வளோனா 23 லட்சம் கோடி. ஆனா இந்த 2022-23 போன வருஷம் ரிசர்வ் பேங்க் டேட்டா படி 9 லட்சம் கோடி, 14 லட்சம் கோடி சரிஞ்சிருச்சு. என்ன பணம் சரிஞ்சிருச்சு? நம்மள மாதிரி ஏழைகள் நடுத்தர வர்க்கம் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு சேமிச்சு வச்சிருவாங்க பார்த்தீங்களா, அந்த சேவிங்ஸ்ல 14 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் கேள்வியா எழுப்புறாங்க. இதை சாமானிய மக்களும் கேள்வியா அனுப்புறாங்க. கடந்த 4 வருஷத்துல ஒரு பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. ஏன்னா வருமானம் குறைஞ்சிருச்சு, செலவு அதிகமாயிடுச்சு. கேஸ் சிலிண்டர்ல இருந்து பெட்ரோல்ல இருந்து பருப்பு அரிசி வரைக்கும் எல்லாமே விலை அதிகமாயிருச்சு. சாதாரணமா வீட்டில் சமைக்கிற எண்ணெய் வாங்க முடியல. அப்போ ஒரு பக்கம் வருமானம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட செலவு அதிகமாயிட்டு இருக்கனால மக்கள்னால சேமிக்க முடியல. பொருளாதார ரீதியா மக்கள் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமா ஜிஎஸ்டி வரியை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பண மதிப்பிழப்பு நடவடிக்கையா இருக்கட்டும், இன்னொன்னு கொரோனா. இந்த எல்லா காலகட்டத்திலிருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும், உழைக்கிற வர்க்கமா இருக்கட்டும், எழும்பவே முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சாதாரண அரிசி பருப்புக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி போட்டு, வைரம் தங்கத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி குறைவா போடுறீங்க. இந்த ஜிஎஸ்டி எல்லாம் மக்கள் படாத பாடுபடுறாங்க. இதனால 5 பைசா சேமிக்க முடியல. அதனாலதான் இந்த 4 வருஷத்துல 14 லட்சம் கோடி சரிஞ்சிருக்கு. இதே சூழ்நிலையில மோடி என்ன சொன்னாரு? வட இந்தியாவை பேசும்போது பெண்களோட தாலியை கழட்டிரும் காங்கிரஸ். பச்சையா சொல்ல போனா பெண்களுடைய தாலியை காங்கிரஸ் கட்சி பறிச்சுருன்னு அவர் பேசினார். ஆனா கடந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு? கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய குடும்பங்கள் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா பெண்கள் அடமான வைப்பாங்க பாத்தீங்களா, தாலியிலிருந்து செயின்ல இருந்து மோதிரம் வரைக்கும். இது ரொம்ப 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 அதிகமாயிருச்சு. டேட்டாவை சொன்னது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கடந்த 2022-23 மட்டும் 1 லட்சம் கோடி குடும்ப நகைகள் அடமானத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இந்திய மக்கள் கையில கழுத்துல போட்டிருந்த எல்லாத்தையும் அடமானத்தில் வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மோடி இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்து அவங்க தாலியை பறிச்சிரும் அப்படிங்கிறாரு. இதுல நமக்கு இயல்பா வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க ட்ரெயின்ல வந்து மெட்ராஸ்ல, திருப்பூர்ல, ஈரோடுல, கோயம்புத்தூர்ல கூட்டம் கூட்டமா இறங்கி வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் கழுத்துல ஒருத்தங்க கழுத்துலயாவது தங்கம் இருக்கா? தங்கமே கிடையாது. ஏற்கனவே தங்கம் வாங்க முடியாம நெருக்கடியான சூழல்ல தான் அந்த பெண்கள் பிழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் தேர்வு செஞ்சு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் மோடி நின்று உங்களுடைய தாலியை நகையை பறிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. முதல்ல அவங்க கழுத்துல நகையும் தாலியுமே இல்லை. அது ஏன் இல்லை இந்த 10 வருஷத்துல அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. அப்ப இது மாதிரி விடை இல்லாத பல கேள்விகள் நம்மளுக்கு இருக்கு. ஏன் இந்த கேள்வி எல்லாம் அடிப்படையில வருது அப்படின்னா, இந்தியாவினுடைய 1% பணக்காரர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவின் 40% சொத்துக்களை கையில் வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு ஆண்டுல வரக்கூடிய பெரும்பாலான வருமானங்கள்ல இந்த 1% மக்களுக்கு தான் போய் சேருது. சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கம் தினம் தினம் தன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ராகுல் காந்தி நேரடியாகவே தேர்தல் பிரச்சாரங்களை பேசுகிறாரு. அதில் குறிப்பாக மே 7ஆம் தேதி ஜார்க்கண்டில் பேசுனது, மே 6 பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பேசுனது, மே 5 தெலுங்கானாவில், மே 4 டெல்லியில், அதே மாதிரி மே 2 கர்நாடகாவில், இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார். இந்த பேச்சுக்கும் இந்த கேள்விகளுக்கும் எந்த பதிலையுமே சொல்லாமல் மோடி திடீர்னு வந்து அம்பானி அதானி குறித்து ஏன் பேசுறாரு அப்படின்னா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அவரையே குற்றவாளியா மாத்துறதுக்காக கருப்பு பணம் எங்கன்னு சொல்லி அவரை கேள்வி கேட்கிறாரு. இயல்பான சாமானியனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தான் கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, முதல்ல கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஏன் கருப்பு பணம் இன்னும் எங்களுக்கு வந்து சேரல?